சுரண்டல் லாட்டரி போன்று சுரண்டல் கார்டு அனுப்பி பெண்களிடம் லட்சக்கணக்கில் பணம் பறிக்கும் சைபர் கிரிமினல்கள் குறித்து போலீசார் எச்சரித்துள்ளனர். பெருகி வரும் டிஜிட்டல் பயன்பாட்டுக்கு ஏற்ப நாள்தோறும் விதவிதமான சைபர் குற்றங்களும் அரங்கேறி வருகின்றன. போலி டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, OTP என வங்கி சார்ந்த மோசடிகளில் ஈடுபட்ட சைபர் கிரிமினல்கள் இப்போது ஸ்கிராட்ச் கார்டு என்ற பெயரில் புதிய முறைகேட்டில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களின் இலக்கு பெண்கள்தான். பணிபுரியும் அல்லது வீடுகளில் தனியாக இருக்கும் பெண்களுக்கு தபாலில் ஸ்கிராட்ச் கார்டு அனுப்பி சுரண்ட வைத்து பணம் பறிக்கும் மோசடி குறித்து பெங்களூரு காவல்துறைக்கு அதிக அளவில் புகார்கள் வரத் தொடங்கியுள்ளன. மோசடி கும்பலின் வலையில் வீழ்ந்து 40.5 லட்சம் ரூபாய் பணத்தை இழந்துள்ளார் பெங்களூரு பெண் ஒருவர். மத்திய பெங்களூரு பகுதியைச் சேர்ந்த அவருக்கு தபால் ஒன்று வந்தது. அது பிரபல ஆன்லைன் வணிக நிறுவனமான மீஷோ பெயரில் அனுப்பப்பட்டு இருந்தது. தபாலை பிரித்து பார்த்தபோது உள்ளே ஸ்கிராட்ச் கார்டு ஒன்று இருந்தது. அதனுடன் கடிதம் ஒன்றும் இணைக்கப்பட்டிருந்தது. மீஷோ ஆன்லைன் நிறுவனத்தின் 8வது ஆண்டு விழாவையொட்டி குலுக்கல் முறையில் பரிசு திட்டம் அறிவிக்கப்பட்டிருப்பதாகவும், முதல் பரிசாக 15 லட்சம் ரூபாய் ரொக்கம், 2வது பரிசாக கார், 3வது பரிசாக ஸ்கூட்டர் கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதற்காக குறைந்த அளவில் தேர்வு செய்யப்பட்ட வாடிக்கையாளர்களில் நீங்களும் ஒருவர் என குறிப்பிடப்பட்டிருந்தது. நீங்கள் அதிர்ஷ்டசாலி என்பதை தீர்மானிக்க தபாலில் வந்துள்ள ஸ்கிராட்ச் கார்டை சுரண்டினால் மட்டும் போதும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி ஸ்கிராட்ச் கார்டை சுரண்டிய அந்த பெண் மகிழ்ச்சியில் ஆழ்ந்தார். அவருக்கு 15 லட்சம் ரூபாய் ரொக்க பரிசு கிடைத்திருப்பது போன்று காட்டியது. உடனே கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்த இணையதளத்தின் உதவி மையத்துக்கு தொடர்பு கொண்டு பேசினார். அதில் பேசியவர்கள் பரிசுத் தொகையை பெற 4% வரி கட்ட வேண்டும் என கோரினர். 15 லட்சம் ரூபாய் ரொக்க பரிசு மதிப்பில் 1% தொகையை முன்கூட்டியே செலுத்த வேண்டும் என்றும், இதர 3% GST மற்றும் SGST வரி என்றும் கூறினார்கள். அதன்படி அந்த பெண் 4% வரியை செலுத்த முன்வந்தார். கூடவே ஆதார் மற்றும் வங்கிக் கணக்கு விவரங்களையும் கேட்டு பெற்றனர். உரிய வரியை செலுத்தியும் அவருக்கு பரிசு தொகை வந்து சேரவில்லை. அடுத்தடுத்து பல்வேறு காரணங்களை தெரிவித்து குறிப்பிட்ட அளவு பணத்தை வசூலிப்பதிலேயே குறியாக இருந்தனர். கடைசியாக உங்கள் பரிசு பணத்தை RBI முடக்கிவிட்டது, அதற்கு தடையில்லா சான்று பெற வேண்டும் என குறிப்பிட்டு அதற்கான தொகையையும் பெற்றனர். இப்படியாக கடந்த ஆண்டு நவம்பர் 12ஆம் தேதி முதல் இந்த ஆண்டின் ஜூன் 9ஆம் தேதி வரை கடந்த 8 மாதங்களில் 40.5 லட்சம் ரூபாயை அந்த பெண்ணிடம் இருந்து கறந்துவிட்டனர். ஆனாலும் பரிசு தொகை வரவில்லை. அதன் பிறகே தாம் ஏமாற்றப்பட்டது குறித்து அந்த பெண்ணிற்கு தெரிய வந்தது. எனவே மோசடி கும்பல் மீது நடவடிக்கை எடுத்து பணத்தை திரும்ப பெற்றுத்தர கோரி மத்திய பெங்களூரு சைபர் கிரைம் போலீசில் அந்த பெண் புகார் அளித்துள்ளார். அவரது புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து வருகின்றனர். அப்போது பெங்களூரு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இதே பாணியில் மோசடி நடந்திருப்பது தெரிய வந்தது. RT நகரைச் சேர்ந்த பெண் ஒருவருக்கும் ஸ்கிராட்ச் கார்டு அனுப்பி 2 லட்சம் ரூபாய் பறித்திருப்பதாக அவரும் அங்குள்ள DJ ஹள்ளி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதையடுத்து எந்த ஒரு நிறுவனம் பெயரிலும் தபாலில் ஸ்கிராட்ச் கார்டு வந்தால் உஷாராக இருக்கும்படி பொதுமக்களை பெங்களூரு சைபர் கிரைம் போலீசார் எச்சரித்துள்ளனர். அதேபோன்று மீஷோ நிறுவனமும் தங்களது நிறுவனம் பெயரில் அரங்கேறும் மோசடியை சுட்டிக்காட்டி அதுபோன்று வரும் ஸ்கிராட்ச் கார்டுகளை நம்ப வேண்டாம், அதன் பின்னணியில் மோசடி கும்பல் இருப்பதாக வாடிக்கையாளர்களை அறிவுறுத்தியுள்ளது. சுரண்டல் லாட்டரி பாணியில் ஸ்கிராட்ச் கார்டுகளை அனுப்பி சுரண்ட வைத்து பணத்தை சுருட்டும் சைபர் கிரிமினல்களை பிடிக்க கர்நாடக காவல்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.